Welcome to Kids Spoken World. Now we are going to learn a poem, Lines Written in the Early Spring, written by William Wordsworth. இவங்களோட பீரியட் 1770 to 1850. இவங்க ஒரு இங்கிலீஷ் போயட். இவங்களை எல்லாருமே எப்படி கூப்பிடுவாங்கன்னா ஒரு நேச்சர் போயட் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. எதனாலன்னா இவங்களோட ரைட்டிங்ஸ் மெஜாரிட்டி எதை பற்றி இருக்கும்னா நேச்சரை பற்றி இருக்கும். அதாவது இயற்கை சம்பந்தமான போயம்ஸ்லாம் எழுதியிருப்பாங்க. இந்த போயமும் ஒரு நேச்சர் போயம் தான். ஸோ கம் let us enjoy the poem. I heard a thousand blended notes while in a crow I sat reclined. ஸோ இந்த போயட் வில்லியம் வேர்ட்ஸ் வந்து ஒரு க்ரோவில் உட்காந்துருக்காங்க. க்ரோவ்னா என்ன? ஒரு சோலை, ஒரு தோப்புன்னு சொல்லுவாங்கல்ல, நிறைய ட்ரீஸ்லாம் உள்ள ஒரு தோப்பில் வந்து உட்காந்துருக்காங்க. எப்படி உட்காந்துருக்காங்கன்னா ரீக்ளைண்ட், அதாவது சாய்ஞ்சு அப்படி உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா நிறைய பிளெண்டட் நோட்ஸ், அதாவது நிறைய பேர்ட்ஸோட சவுண்ட்ஸ், வேரியஸ் பேர்ட்ஸோட சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. அதாவது கிட்டத்தட்ட thousands of பேர்ட்ஸோட சவுண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. In that sweet mood when pleasant thoughts bring sad thoughts to the mind. இந்த மாதிரியான ஒரு ஸ்வீட் மூடில் இந்த பொயட் இருக்கிறப்ப வந்து அந்த மாதிரியான ஒரு ப்ளசண்ட், ஒரு இனிமையான எண்ணங்கள்லாம் நிறைந்திருக்கக்கூடிய அந்த இயற்கை சூழலில் உட்கார்ந்துருக்கும் போது கூட அந்த பொயட்டுக்கு வந்து கொஞ்சம் சேட் தாட்ஸ், அதாவது ஒரு துக்கமான சிந்தனைகள்லாம் மைண்டுக்கு வருது. To her fair works did nature link the human soul that through me ran. இந்த பொயட் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா அந்த நேச்சருங்க, ஹெர் ரெஃபர் பண்ணுறது நேச்சரை, அந்த நேச்சர் வந்து நல்ல அழகான வேலையை செய்து. என்ன வேலையை செய்துன்னா, அதாவது அவருக்குள்ளே இருக்கிற மனித ஆன்மா இருக்குதுல்ல, ஸோ அந்த ஹியூமன் சோல் கூட அந்த இயற்கை நேச்சருங்க வந்து அப்படி லிங்க் ஆகுது, இணையுது. அதாவது அந்த அளவுக்கு அந்த நேச்சர் கூட இந்த பொயட் வந்து ரொம்ப க்ளோஸாக ஃபீல் பண்ணுறாங்க. And much it grieved my heart to think what man has made of man. இந்த பொயட் என்ன யோசிக்கிறாங்கன்னா நேச்சர் வந்து ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷனை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதாவது நேச்சருக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷனை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் ஹியூமன் பீயிங்ஸ், மனுஷங்க எதுக்கு அதெல்லாம் புரிஞ்சிக்காம அவங்க வந்து நேச்சரை எதுக்கு டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க, எதுக்காக அழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொயட் வந்து ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறாங்க. எதுக்காக மனுஷங்க வந்து இந்த நேச்சர் கிட்ட இருந்து அப்படி செப்பரேட் ஆகி போய் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த பொயட் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. Through primrose tufts in that green bower the periwinkle trailed its wreaths. Primrose அப்படின்னு சொன்னோன்னா அது ஒரு ஃப்ளவர். ஸோ அந்த ஃப்ளவரோட டஃப்ட்ஸ் அப்படின்னா அப்படி ஒரு பஞ்சு, ஒரு கொத்தா இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி இந்த பூக்கள் வந்து ஒரு கொத்தா, அந்த பிரிம்ரோஸ் பூக்கள் வந்து அப்படி ஒரு கொத்தா க்ரீன் பவருக்கு கீழே இருக்குது. க்ரீன் பவர் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு பசுமையான மரங்கள்லாம் அப்படி வளைஞ்சி இருக்கிற பகுதிகளில் வந்து இருக்குது. த பெரிவிங்கிள் ட்ரைல்ட் இட்ஸ் ரீட்ஸ். பெரிவிங்கிள் அப்படிங்கிறது ஒரு ஃப்ளவர் தான். அந்த ஃப்ளவர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா அது கொடிகள்லாம் அப்படி சேர்ந்து ஒரு ரீத் மாதிரி அப்படி வளைஞ்சு இருக்குது. And this my faith that every flower enjoys the air it breathes. இந்த பொயட் என்ன நினைக்கிறாங்கன்னா அங்கே உள்ள எவ்ரி ஃப்ளவர், எல்லா ஃப்ளவர்ஸுமே அங்கே அடிக்கிற அந்த காற்று இருக்குல்ல, அந்த ஏரை வந்து நல்லா சுவாசிக்குது. ப்ரீத்ஸ், அந்த காற்றை வந்து அப்படி என்ஜாய் பண்ணி சுவாசிக்குது அந்த பூக்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க இந்த பொயட். The birds around me hopped and played their thoughts I cannot measure. இந்த பொயட் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்கள சுற்றி, அந்த பொயட்டை சுற்றி பறவைகளாக இருக்குதான். அது எப்படி இருக்குதான்? ஹாப்டுன்னா அப்படி தத்தி தத்தி குதிச்சு போகிறது. அந்த பறவைகள் வந்து அப்படி தத்தி குதிச்சு நடக்குது. அண்ட் பிளேடு, விளையாடவும் செய்யுது. ஸோ அதோட எண்ணங்கள், அதோட சிந்தனைகள், அந்த பறவைகளோட சிந்தனைகளை வந்து இவரால் அளவிடவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்குது அந்த பேர்ட்ஸ் எல்லாமே. பட் த லீஸ்ட் மோஷன் விச் தே மேட் இட் சீம்ட் எ த்ரில் ஆஃப் ப்ளஷர். இந்த பறவைகள் செய்கிற அந்த சின்ன அசைவுகள், மோஷன் அப்படின்னா அந்த அசைவுகள், சின்ன அசைவுகள் கூட இந்த பொயட்டுக்கு வந்து ஒரு த்ரில்லிங்கை கொடுக்கு, ஒரு ப்ளஷர், ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அதாவது அந்த நேச்சரையும் அந்த பேர்ட்ஸையும் பார்த்து இந்த பொயட் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. The budding twigs spread out their fan to catch the breezy air. அந்த மொட்டுகளோட பட்டிங் அப்படின்னா மொட்டுகளோடு இருக்கிற அந்த ட்விக்ஸ், சிறு கிளைகள் இருக்கும்ல, அது எல்லாமே அந்த காற்றுல வந்து ஒரு ஃபேன் மாதிரி அசைதான். எதுக்காகனா டு கேட்ச் த ப்ரீசி இயர், அங்கே அடிக்கிற அந்த தென்றல் காற்றை வந்து அப்படி கேட்ச் பண்ணுறதுக்காக அந்த கிளைகள் எல்லாம் அப்படி அசைதான். அண்ட் ஐ மஸ்ட் திங்க், டூ ஆல் ஐ கேன்
that there was pleasure there. அந்த poet வந்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு வந்து திங்க் பண்ணுறாரு. திங்க் பண்ணி என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா அங்கே வந்து ப்ளஷர் தான் இருக்குது. ஸோ மச் ப்ளஷர், அதாவது அந்த நேச்சரில் வந்து நிறைய மகிழ்ச்சி நிறைந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த poet வந்து ஃபீல் பண்ணுறாங்க. This belief from heaven be sent if such be nature's holy plan. வந்து அவங்கள சுற்றி இருக்கிற ஒவ்வொரு நேச்சரில் உள்ள ஒவ்வொரு சந்தோஷத்தையும் பார்க்குறாங்க. அதை பார்க்குறது மூலமாக என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு ஹோலி பிளான், ஒரு சந்தோஷமான ஒரு சொர்க்கத்தை வந்து எங்கேருந்து வந்திருக்கோம், மேபி ஹெவன்லேருந்து காடு வந்து நமக்கு எர்த்தில் வந்து அனுப்பி வச்சுருக்காங்க. அதாவது காடு வந்து ஹெவன்லேருந்து இந்த நேச்சரை நமக்காக கொடுத்துருக்காங்க, அதுவும் நம்ம எர்த் இந்த பூமிக்காக. Have I not reason to lament what man has made of man? இந்த poet வந்து இப்போ வந்து புலம்புறாங்க, லேமெண்ட் பண்ணுறாங்க. அதாவது புலம்புறாங்க. என்ன சொல்லி புலம்புறாங்கன்னா, இந்த வேர்ல்டில் இருக்க எல்லா கிரியேச்சரும், அதாவது எல்லா உயிர்களும் நேச்சரை வந்து என்ஜாய் பண்ணுது, நேச்சரை நினச்சி அனுபவிக்குது, அதில் மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஆனால் மனுஷங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த poet வந்து யோசிக்கிறாங்க. அதாவது ஹியூமன் பீயிங்ஸ் நேச்சர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத மறந்து அதை ஏன் டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ளே ஃபைட்டு பண்ணுறாங்க, மேனுக்குள்ளே ஃபைட் பண்ணுறாங்க. அதாவது நிறைய சஃபரிங் அண்டு சேட், எப்போவுமே சேடாகவே இருக்காங்க. இந்த மாதிரி பிளேஸுக்கு வந்து நேச்சரை ப்ரொடெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதில் மகிழ்ச்சியாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு poet வந்து அவங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த போயம் மூலமாக இந்த poet வந்து பியூட்டிஸ் ஆஃப் நேச்சர், அதாவது இயற்கை அழகை ரசிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை வந்து மனுஷங்க ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லித்தராங்க. நீங்கள் எல்லாருமே இந்த போயத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இஃப் யூ லைக் மை வே ஆஃப் டீச்சிங், லைக் மை சேனல், சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஷேர் இட் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோஸ் ஒவ்வொன்றும் நான் செப்பரேட்டாக ப்ளேலிஸ்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.